அரசியல் கட்சிகள் என்றாலே ஆயிரம் பஞ்சாயத்துகள், உட்கட்சி பிரச்சனைகள் எழுவது சகஜம்தான். திமுகவிலும் பிரச்சனைகளும் எப்போதும் பஞ்சம் இருந்ததில்லை. ஆனால் தலைநகர் திமுகவில் எழுந்திருக்கும் உட்கட்சி பிரச்சனைகளால் ஒவ்வொரு தொகுதியிலும் தொடர்ந்து பூசல்கள் வெடிக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைப்பதற்கு தலைநகரில் சுளையாக 16 தொகுதிகளில் கிடைத்த வெற்றி பெரிய அளவில் கை கொடுத்தது. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த பழைய இமாலயா வெற்றி அப்படியே கிடைக்குமா என்பது இப்போது சந்தேகமாக இருக்கிறது என்கின்றார்கள் சென்னையில் திமுகவின் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள். அமைப்பு ரீதியாக சென்னை வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, மேற்கு, தென்மேற்கு, தெற்கு என 6 மாவட்ட கழகத்தில் தலைநகர் திமுகவில் இருக்கின்றனர். 6லுமே பிரச்சனைகள் தாண்டவமாடுகின்றனர். கடந்த தேர்தலில் தீநகர் தொகுதியை மறைந்த அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகன் எதிர்பார்த்தார். ஆனால் அன்பழகனின் தம்பி கருணாநிதிக்கு சீட் கொடுக்க தலைமை அதிமுக வேட்பாளர் தீநகர் சத்யாவை விட வெறும் 137 வாக்குகள் கூடுதலாக பெற்று பார்டரில்தான் வெற்றி பெற்றார் கருணாநிதி. அதற்கு பிறகாவது தொகுதிக்குள் வளர்ச்சி பணிகளை செய்து கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து செயல்பட்டிருக்கலாம். தீநகர் இளைஞரணி அமைப்பாளராக இருந்தபோது எப்படி ஜாமீன் மனநிலை இருந்தாரோ அதே மனநிலையில்தான் இப்போதும் இருக்கிறார் கருணாநிதி. எதிர்முகமில் தீநகர் சத்யாவின் கட்சி பணி தீவிரமாவதால் கருணாநிதியின் சுணக்கம் திமுகவை தொகுதிக்குள் படுகொலியில் தள்ளியிருக்கிறது. ராயபுரம் எம்எல்ஏ ஸ்ரீமூர்த்திக்கு விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகரன் ராஜுக்கும் சொந்தமான கட்சியிலேயே பெரிய செல்வாக்கில்லை. 2 பேருமே கடைசி நேரத்தில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டவர்கள். கடந்த 4 ஆண்டுகளில் லோக்கல் திமுகவினருக்கும் எதையும் செய்து கொடுத்ததில்லை இருவரும். பிரபாகரன் ராஜா மீது சமீபத்தில் எழுந்திருக்கும் சர்ச்சைகளால் சொந்த கட்சிக்காரர்களும் அவரின் குடும்பத்தினருமே பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளராக இருக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் எத்தனையோ முறை அழைத்து பேசியும் கூட பிரபாகரன் ராஜாவின் தரப்புதான் செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளவில்லை. இதனால் விருகம்பாக்கத்தை கூட்டணிக்கு தள்ளிவிட தீர்மானிக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். மூர்த்திக்கு மீண்டும் சீட் அளித்தால் தொகுதிக்குள் பெருவாரியாக இருக்கும் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என லோக்கல் திமுகவினர் பெட்டிஷன் போடுவதால் தன்னுடைய ஆதரவாளர் இளைய அருணாவுக்கு ராயபுரம் தொகுதியை பெற்றுக் கொடுக்க காய் நகர்த்துகிறார் அமைச்சர் சேகர் பாபு. தலைநகரில் பெரும் பஞ்சாயத்துகளை டீல் செய்வது அமைச்சர் சேகர் பாபுதான். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் அவரின் கீழ் 5 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றனர். முதல்வரின் கொளத்தூர் தொகுதியையும் அவர்தான் கவனித்துக் கொள்கிறார். கட்சி தலைமையுடன் நல்ல ரேம்போவில் இருப்பதால் கீழ்மட்ட நிர்வாகிகள் யாரையும் மதிப்பதில்லை சேகர் பாபு. எழும்பூர் ரவிச்சந்திரனை வீழ்த்துவதற்கு பூந்தமல்லியைச் சேர்ந்த பரந்தாமனை எழும்பூர் தொகுதியின் வேட்பாளராக கொண்டு வந்தார். அவர் எம்எல்ஏ ஆனவுடன் தனக்கென செல்வாக்கை வளர்த்து கொண்டார் பரந்தாமன். அது சேகர் பாபுவிற்கு பிடிக்கவில்லை. எழும்பூர் தொகுதியில் உள்ள வட்ட செயலாளர்கள் பலரும் பரந்தாமனின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லவும் அதுவும் சேகர் பாபுவிற்கு உறுத்தலை உருவாக்கிவிட்டது. அதனால் வரும் தேர்தலில் எழும்பூர் தொகுதியை கூட்டணிக்கு தள்ளிவிட காய் நகர்த்துகிறார் சேகர் பாபு. திருவிக நகர் தொகுதியை தன்னுடைய ஆதரவாளரான சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவிற்கு பெற்றுக் கொடுக்க சேகர் பாபு முயல்வதால் தொகுதி எம்எல்ஏ தாயகம் கவிக்கு சேகர் பாபுவிற்கும் முட்டுகிறது. இவையெல்லாம் கட்சிக்குள் பெரும் கோஷ்டி மோதல்கள் உருவாகுகின்றன. சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் RT சேகருடனும் மோதிக்கொண்டிருக்கிறார் சேகர் பாபு. RTK சேகரின் பெரம்பூர் தொகுதிக்குள் கட்சிக்காரர்கள் எந்த விசேஷத்திற்கும் அழைத்தாலும் தவறாமல் கலந்து கொள்கிறார் சேகர் பாபு. RT சேகர் தரப்பை மேலும் வெறுப்பேற்றும் வகையில் துறைமுகம் தொகுதியிலிருந்து மாறி பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டால் என்ன என்று சேகர் பாபு தரப்பினர் திட்டமிடுவதால் வடசென்னை திமுகவில் அனல் வீசுகிறது. மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் நாராயணனின் மனைவி கவிதா மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனத்தின் உள்ளடி வேலையும் ஒரு காரணம். இதுவரை கட்சி அலுவலகத்தை கூட திறக்காத சுதர்சனம் நிர்வாகிகளை தன் வீட்டில்தான் சந்திக்கிறார். வயது வித்தியாசம் பார்க்காமல் நிர்வாகிகளை ஒருமையில் பேசுவது, அமர்வதற்கு ஒரு இருக்கை கூட வழங்காமல் அவமதிப்பது என அவரது அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இந்த முறையும் அவருக்கே மாதவரம் தொகுதி வழங்கப்பட்டால் புழல் நாராயணன் மட்டுமல்ல,
சொந்த கட்சி நிர்வாகிகள் பலருமே சுதர்சனத்தை வீழ்த்துவதற்கு தயாராகிறார்கள். தொகுதிக்கு தொகுதி நடக்கும் உள்குத்து அரசியல்களால் தலைநகர் திமுகவில் வெப்பம் கூடிக்கொண்டே போகிறது. தலைமை கவனம் செலுத்தாவிட்டால் கடந்த முறை கிடைத்த வெற்றி மீண்டும் கிடைக்காது. உள்ளடி வேலைகளால் வெற்றிக்கு பெரும் பாதகம் காத்திருக்கிறது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் பெரும்பாலானவை கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவின் கைவிட்டு போகிறது. சென்னையில் பாராளுமன்ற தொகுதிகளான தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை இரண்டிலும் பாஜக வலுவாக இருக்கிறது. வட சென்னையிலும் ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. இப்போது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை அமைத்திருக்கிறது. இதனால் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் பாதையை இக்கூட்டணி வெல்லலாம் என்ற நிலையில் இருக்கிறது. இப்போதே ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தால்தான் சென்னையில் திமுகவை காப்பாற்றலாம்.